நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, இட்லி கடை திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கிராண்டான ஒரு ஈவென்ட்டா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு தனுஷ் அண்ணாவுடைய கரியர்லயே ரொம்பவே சூப்பரான ஒரு கிராண்ட் ஈவென்ட்டா இதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு டான் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா அந்த ஆடியோ லான்ச் வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ அந்த ஆடியோ லான்ச்ல பார்த்தீங்கன்னா, ஐஷாரி கே கணேஷ் அவருமே பார்த்தீங்கன்னா விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதாவது வடச்சென்னை 2 ப்ராஜெக்ட்ட நாங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போறோம். வேல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அண்ட் சீக்கிரமா இந்த ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஆனா அந்த வடச்சென்னை 2 ப்ராஜெக்ட்ட பத்தி யாரு கேட்டாலும் சரி, இதோ இப்ப ஸ்டார்ட் பண்ணிருவோம், அப்ப ஸ்டார்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. ஆனா எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியாம தான் இருக்கு. ஸோ அடுத்த வருஷமாச்சும் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இட்லி கடை திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்து எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது, வர செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஸோ என்ன டேட்ல கரெக்ட்டா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ சீக்கிரமாவே அதுக்கான அப்டேட்மே நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ ட்ரெய்லரை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் எஸ்கே உடைய பராசக்தி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த திரைப்படத்துடைய அடுத்த அப்டேட் வந்து படத்துடைய டீசர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டா தான் படத்துடைய ரிலீஸ் டேட் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்த வருஷம் ஜனவரி 14ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த படத்துடைய டீசரை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அக்டோபர் மந்த் அடுத்த மாசம் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ மேபி அடுத்த மாசம் தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா மிஸ்கினுடைய ட்ரெயின் திரைப்படம் அந்த படத்துடைய டீசருமே வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஜனநாயகன் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு தான் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் அண்ட் டைரக்டரான பார்த்திபனுடைய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வகையில அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபனை தான் டைரக்ஷன் பண்ணி நடிக்கவும் போறாரு. ஸோ இந்த படத்துக்கான டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சிஎம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான டைட்டில் மாதிரி தெரியுது. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2026 தியேட்டருக்கு ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துக்கான ஷூட்டிங்கை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சூர்யாவுடைய சூர்யா 46 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ படத்துக்கான ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துக்கான ஓடிடி ரைட்ஸ் வந்து பார்த்தா நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூர்யா 46 திரைப்படத்தை 86 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ சூர்யாவுடைய கரியர்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் டிஜிட்டல் ரைட்ஸ் போனது இந்த படம் தான். ஸோ இந்த சூர்யா 46 திரைப்படத்துடைய ரிலீஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் சம்மர் தான் டார்கெட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப கருப்பு திரைப்படமே பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சம்மருக்கு தான் வர மாதிரி இருக்கு. ஸோ அதனால அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த சூர்யா 46 திரைப்படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். AK64 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன் இந்த படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிறது தெரியலங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரோமை பிக்சர்ஸ் ராகுல் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இருந்துமே ஏன் வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம இன்னும் டிலே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வருது அப்படிங்கிறது தெரியாம தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த AK64 திரைப்படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் எண்டு அல்லது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஏன்னா அக்டோபர் மந்த்ல இருந்து ஜனவரி மந்த் வரைக்கும் தான் AK வந்து பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அனிருத் அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ண போறாரு. அண்ட் அதே மாதிரி மோகன்லால், ஸ்ரீலீலா அண்ட் சுவாசிகா இவங்க 3 பேர்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுல சுவாசிகா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா இந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் மோகன்லாலும் ஸ்ரீலீலாவும் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகல. இனிமே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க இந்த படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வர போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சியான் விக்ரம் அவர்களுடைய அடுத்த ப்ராஜெக்டா என்ன இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவருடைய சியான் 63 ப்ராஜெக்ட்மே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிராப்டு தான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. அண்ட் அதே மாதிரி சியான் 64 ப்ராஜெக்ட்மே பார்த்தீங்கன்னா இப்போ பிரேம்குமார் ரீசெண்டா சொல்லியிருந்தாரு இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண போறது கிடையாது, கொஞ்சம் டிலே பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர் விஷ்ணு யாதவன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் கிட்ட ஒரு கதை ஒன்று நட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி ராட்சசன் படத்துல டைரக்டர்னா ராம்குமார் அவருமே பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் கிட்ட ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ இதுல விஷ்ணு யாதவனுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்காங்க. அண்ட் ராம்குமாரோடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி டால்கிஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுல விஷ்ணு யாதவனுடைய ப்ராஜெக்டோடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த படத்துக்கான பவுண்டர் ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் சியான் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப விஷ்ணு யாதவனோட ப்ராஜெக்ட் தான் குயிக்கா ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த விஷ்ணு யாதவனுடைய ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
பிரேம்குமார் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த 2 ப்ராஜெக்டா முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பிரேம்குமார் ப்ராஜெக்ட அவர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் துல்கர் சல்மானுடைய 41வது திரைப்படம் டைரக்டர் ரவி நேலகோடி அவர் தான் படத்தை டைரக்ஷன் பண்றாரு. அண்ட் இப்போ ரீசெண்டா தான் படத்தை வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் பூஜா ஹெட் அவங்க தான் ஹீரோ ரோல் பிளே பண்ண போறாங்க அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா துல்கர் சல்மானுடைய சீதாராமம் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா பூஜா ஹெட் தான் பேர் பண்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் டேட் இஷ்யூ இருந்ததுனால அதுக்கப்புறமா தான் மிர்னால் தாக்கூரை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இப்போ சீதாராமம்ல மிஸ் ஆன அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ DQ41ல சேர்ந்திருக்காங்க. ஸோ துல்கர் சல்மான் அவர்களுக்கு அடுத்ததான் ரிலீஸ் ஆக போற காந்தா திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அக்டோபர் 17ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் சீக்கிரமாவே இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் கவினுடைய கிஸ் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செப்டம்பர் 19ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஆக்டர் விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல வாய்ஸ் ஓவர் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதாவது படத்துடைய ஸ்டோரியை சொல்லக்கூடிய ஒரு வாய்ஸ் ஓவரா விஜய் சேதுபதியோட வாய்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா மாவீரன் திரைப்படத்துல வாய்ஸ் ஓவர் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ இந்த கிஸ் திரைப்படத்திலுமே வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இது படத்துல எப்படி ஒரு கோட்டை இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் கார்த்தியுடைய வாவாத்தியா திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திரைப்படம் வந்து டிசம்பர் மந்த் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம கூட சொல்லியிருந்தோம் இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 12ஆம் தேதி இந்த வாவாத்தியா திரைப்படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த வாவாத்தியா திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் ஷூட்டிங் வந்து இருக்கு. ஸோ அந்த பெண்டிங் ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ல முடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நெக்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் பக்கம் கார்த்தி வந்து டேட் கொடுத்திருக்காரமா. ஸோ அதுக்குள்ள அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமா கார்த்திகை ரிலீஸ் ஆக போற சர்தார் 2 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படம் இந்த வருஷம் தீபாவளிக்கே வர வேண்டியது அதிகம் மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் பொங்கலுக்குமே படம் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த படம் டிலே ஆகிறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான OTT ரைட்ஸ் வந்து இன்னும் சால்வ் ஆகல. ஸோ இப்போ இந்த சர்தார் 2 படத்தை பத்தி லேட்டஸ்டா வர ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் மந்த் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் எதுவுமே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் விஷால் அண்ட் சுந்தர் சி இவங்க காம்போல இன்னொரு படம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆக வேண்டியது. ஆனா சுந்தர் சி அவர்களுக்கு அடுத்தடுத்து லைன் அப் இருந்தனால இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆயிருச்சு. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டை பத்தி லேட்டஸ்டா வர ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த்ல இருந்து இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. டிசம்பர் எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.